வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இதை ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக்கே பாராட்டியிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தின் மீது ஒவ்வாமை கொண்டிருப்பவர்கள் வைக்கின்ற ஒரு அவதூறு என்பது 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிவிட்டது, 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் இங்கே வறுமை ஒழிக்கப்படவில்லை, அப்படியே தான் இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு அவதூறுகள் பரப்பிக் கொண்டிருந்த ஒரு சூழலில் இன்றைக்கு பாஜக தலைமையிலான பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கின்ற நிதி ஆயோக் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பில் முதலிடத்தில் இருக்கிறது என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறது. அதுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களினுடைய திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் இது சாத்தியமாகி இருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் அது குறித்து நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு மதிவாணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சிபிஐ கட்சியின் சார்பில் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். 3 பேருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். 3 பேருக்கு என்னுடைய வணக்கம். மதிவாணன் சார், அதாவது ஏற்கனவே நீடித்த வளர்ச்சி குறியீடு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் குறிப்பாக வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது, ஏன்னா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்தே வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளினுடைய அரசுகளினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்காகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் அப்படின்ற ஒரு பாராட்டு நிதி ஆயோக் கொடுத்திருக்கிறது. உங்களுடைய கருத்து? அதாவது கடந்த ஆண்டு இந்தியா டுடே பத்திரிகை வந்து ஒரு யார் நம்பர் 1 முதல்வர், நம்பர் 2 முதல்வர்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் வந்து தளபதி தான் நம்பர் 1 முதல்வர்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அப்போ தளபதி ஒரு வார்த்தை சொன்னார், நான் நம்பர் 1 இருக்கிறது முக்கியம் இல்லை, தமிழ்நாடு நம்பர் 1 வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு அவர் இந்த உழைச்ச இந்த 3 வருஷம் உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்புக்கான பலன் தான் இன்னைக்கு வந்து நிதி ஆயோக், அதாவது ஒன்றிய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு நிதி ஆயோக்கில் வழக்கமாக பிஜேபி நண்பர்களாக சொல்லுவாங்கல்ல, நாம் வந்து வளரல, திராவிட மாடலில் வளரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க நடத்துகிற அந்த நிதி ஆயோக்கில் வறுமை ஒழிப்பில் நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு, பசிப்பினி அகற்றலில் நம்பர் 1 மாநிலம் இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் விட சிறப்பான ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்றதுக்கு நிதி ஆயோக் கொடுத்துருக்க ஒரு. அதே மாதிரி மக்கள் நலம், தரமான கல்வி, பாலின சமத்துவம், தூய்மையான குடிநீர், குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி, பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதிகள், சமத்துவமின்மையை குறைத்தல், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, அமைதியை காத்தல், நீதி நிர்வாகம், உற்பத்தி மற்றும் நுகர்வு, இதில் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு இருக்கிறோம்னா, அப்போ இதை பார்த்தாவது பிஜேபிக்காரங்க வந்து உணரணும், தமிழ்நாட்டில் எப்பேற்பட்ட ஆட்சி நடக்குது, ஒரு சிறப்பான நல்லாட்சி நடக்குதுன்றதுக்கு இதை விட பெரிய உதாரணம் எதுவுமே இருக்காது. இது இல்லாமல் தளபதியோட இந்த 3 வருஷ ஆட்சியில் பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் சுயமாக தன்னுடைய காலில் நிற்கணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா விடியல் பயணம் திட்டம் மூலம் மாதம் ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் மிச்சம் என்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா பேருந்து பயண கட்டணம் வந்து இல்லாமல் கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுறாங்க. அதுக்கு அடுத்தது புதுமை பெண் திட்டம் 2,73,000 மாணவியருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு தளபதி அவர்கள். அதுக்கு அடுத்தது நான் முதல்வன் திட்டம், இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா 28 லட்சம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மேம்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கோம். நீங்கள் கடந்த மாதம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை சொன்னார், நான் முதல்வன் திட்டத்தால் தான் நான் வந்து பயிற்சி பெற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அந்த திட்டம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேருது. அதாவது இங்கே பிஜேபிக்காரங்களும் இல்லை அதிமுகங்களும் என்ன உணரணும்னா, மக்களுக்கான முதல்வர் யாருன்னா அது தளபதி தான்ன்றதை அவங்க உணர்ந்தால் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு மக்களை தேடி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா 1,70,000 பேருக்கு வந்து நேரடியாக மருந்து எடுத்து நம்ம சேர்த்துருக்கோம். இன்னுயிர் காப்போம் திட்டம், அதாவது நம்மை காக்கும் 48, இதில் 2 லட்சம் பேருக்கு வந்து நேரடியாக மருத்துவ உதவி செஞ்சுருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி, அன்னை தமிழ் அர்ச்சனை, அனைத்து சாதியினும் அர்ச்சகராகலாம், விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தனி நிதிநிலை அறிவித்தது தளபதி அவர்கள் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட ஆட்சியில் வந்து முத்தாய்ப்பாக இருக்க திட்டம். இதுக்கு அடுத்தது
விவசாயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இலவச மின்சார இணைப்பு 1,65,000 பேர் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த போகிறோம். கலைஞரின் கனவு இல்லத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம். தாயுமானவர் திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம். மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து எடுத்துன்னு வர போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதல்வர் அப்படின்னு சொல்லி பல்வேறு திட்டங்கள் இந்த 3 வருஷத்தில் வந்து மக்களுக்கு நேரடியாக சேர்ற மாதிரி கொடுத்துருக்குமே தவிர இந்த மோடி மாதிரி நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து கார்ப்பரேட் நண்பர்களை வாழ வைக்கிறதுக்காக நம்ம ஆட்சி செய்யலை. இங்கே மக்கள் வந்து படிக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தை எடுத்து வரும்போது தளபதி சொன்னது வந்து ஒரு தாயுள்ளத்தோடு எடுத்துன்னு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த தாயுள்ளன்னா காலையில் வர பிள்ளைகள் வந்து பசியோட வந்து ஸ்கூலில் உட்காரக்கூடாது, பசியோட உட்கார்ந்து அவங்க பாடத்தை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடிலாம் பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னா, சில நண்பர்கள் வந்து காமராஜர் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 75 வருஷத்துக்கு அப்புறம் நாடு சுதந்திரத்துக்கு அப்புறம் காலை உணவு திட்டத்தை பற்றி சிந்திச்சார்ல தளபதி அவர்கள். அதுதான் வந்து மக்களுக்கு, குழந்தைகளுக்கு, அதாவது அதோட நோக்கம் என்னன்னா அடுத்த தலைமுறைக்கான திட்டமாக அதை பார்க்குறோம். கண்டிப்பாக சார், நம்ம பேசுவோம். அதாவது அனைத்து தரப்பினருக்குமான திட்டம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு முன்னணியில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்த இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். துரைபாண்டியன் சார், இப்போ என்னென்னா பசிப்பினியை அகற்றுவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறது அப்படின்றது, அது பாரடங்களும் பசிப்பினி அருகு அப்படின்ற மணிமேகலையினுடைய அந்த கூற்றை இன்றைக்கு தமிழ்நாடு மெய்ப்பித்திருக்கிறது அப்படிங்கிறதை நம்ம பார்க்குறோம். நிதி ஆயோக்கினுடைய அந்த பாராட்டு குறித்து உங்களுடைய பார்வை. இல்லை மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் சொன்னார்ல அந்த காலை உணவு திட்டம், அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்படி காமராஜர் மதிய உணவு கொண்டு வந்தார் என்று பேசப்படுகிறது, அதுபோல் இந்திய வரலாற்றில், இன்னும் சொல்லப்போனால் உலக வரலாற்றிலேயே இன்றைக்கி பல உலக நாடுகளெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து நாமளும் காலை உணவு திட்டம் ஏன் கொண்டு வரக்கூடாது இப்போ கனடாவில் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஏற்கனவே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி என்று அழைக்கப்பட்ட நெதர்லாண்டு இது போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்குது. அந்த காலை உணவு திட்டத்துக்கு சில விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அதாவது என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் திருச்சியில் கியாபை விஸ்வநாதன் பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியை பண்ணாங்க. ஏன்னா அந்த ஏழை குழந்தைங்களாம் அந்த வந்தது, அதுங்க இப்படி இருக்குது, அதுங்க பசியில் என்னத்த பாடம் காதில் விழுவுமா என்னன்னு சொன்னேன். அதனுடைய படிப்பினை தான் தமிழக முதல்வர். அதே மாதிரி முதல்வர் சில பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது குழந்தைங்க சோம்பி இருக்கிறத பார்த்து அதுங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் இந்த திட்டத்தை கொண்டு வருவது என்று முடிவெடுத்திருக்கிறார். இது கொண்டு வந்ததுக்கு பிறகு அதில் வந்து விஞ்ஞானபூர்வமாக டாக்டர் நம்ம மருத்துவர் இருக்கார், அவரே கூட சொல்லுவார், ராத்திரியில் தான் பட்டினியில் பிள்ளைங்க கிடக்குது. ஏன்னா நம்மளோட சமூக அமைப்பு அப்படி தான், கணவன் மனைவி இவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுச்சுன்னா அன்றைக்கி சமையல் கிடையாது, அது குடிச்சிட்டு வந்தால் சமையல் கிடையாது, அப்போ அந்த பிள்ளை பட்டினியில் இருக்கும். காலையில் அது பள்ளிக்கூடம் போகிறதுக்கு யோசிக்கும், போகலாமா மாட்டிருக்கும். அப்படி போனால் கூட பாடம் ஏறாது. இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பசி இல்லாத குழந்தைக்கு தான் நல்லா பாடம் ஏறும், அதை தமிழ்நாடு சாய்த்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதனால் பள்ளியில் இடைநிற்றல் குறைந்து விட்டது. அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்கன்னா பிள்ளை என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலைமை மாறி போய் பிள்ளை புறப்பட்டு போய் இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வர்றாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. கூடுதலாக சேர் மாணவர்கள் அநேகமாக அரசு பள்ளியில் கல்லூரிகளில் போட்டி போட்டுக்கொண்டு சேருவது என்பது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது நீ இந்த நிதி ஆயோக் தானானா ஒன்றும் வெளியிடலை. இந்த அறிக்கை ஐநாவின் வழிகாட்டுதலின்படி 17 லட்சியங்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு நடத்தப்படுகிறது. அப்படி அந்த ஆய்வு நடத்தப்படுகிற பொழுது இந்தியா கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு அதில் மாநிலத்திலேருந்து ஒரு பட்டியல் போடுறாங்க. அது என்னென்னா, கல்வி சிறப்பாக இருக்கிற மாநிலம், வறுமையின்மை பட்டினி இல்லாத மாநிலம், அதே மாதிரி நல்வாழ்வு, மருத்துவம், இப்படி பல்வேறு விதமான இலக்குகளை அதில் 16 இந்தியா அடைந்து விட்டது. அதில் முதல் மாநிலமாக 3 சொல்கிறாங்க, வறுமை ஒழித்த மாநிலமாக 3 சொல்கிறாங்க. ஆனால் அதோட கம்பேர் பண்ணுறது நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ போய் என்ன கல்வி சுகாதாரத்தில் முன்னேறி இருக்குன்னு சொல்லி கேரளா இப்போன்னு இல்லை, அது அப்படி தான். திராவிடம் எப்படியோ அது கேரளமும் அப்படி தான். அதே மாதிரி உத்தரகண்டோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னா யாரோட கம்பேர் பண்ணணும்? அதே மாதிரி கேரளாவை கம்பேர் பண்ணால் இந்தியாவில் யாரோட மாநிலத்தோடும் கம்பேர் பண்ண முடியாது. இது யாரோடனா வெளிநாட்டில் இருக்கிற உத்தரப்பிரதேச, இது ஏன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இவங்களோட தான் அவங்களுடைய கல்வி,
அவங்களுடைய உடல் தகுதி, அவங்களுடைய வாழும் நிலைமை, இதையெல்லாம் கம்பேர் பண்ணணும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாரோடலாம் கம்பேர் பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேசோட கம்பேர் பண்ணாங்க. ஆனால் உத்தரப்பிரதேஷ் ஹிந்தி பேசினா எல்லாம் கிடைக்கும், ஒரே நாடு ஒரே மொழி, அங்கே ஒரே மொழி தான், ஒரே வறுமை தான். ஆனால் இந்த வரிசையில் தமிழ்நாடு முதல்ல இருக்குது, கேரளா முதல்ல இருக்கிறப்போ குஜராத் எங்கே இருக்குதுன்னா 9வது இடத்துல இருக்குது. அது வாங்கியிருக்க மார்க் 74, தமிழ்நாடு வாங்கியிருக்கிற மார்க்கு 92. திராவிடத்துக்கும் குஜராத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவங்க வாங்கியிருக்கிற மார்க் 74, தமிழ்நாடு வாங்கியிருக்கிற மார்க் வறுமை ஒழிப்பில் 92. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த சத்துணவை பற்றி ஒரு ஆராய்ச்சி அந்த அறிக்கையிலே வருது. தமிழ்நாடு இன்னைக்கு அந்த விளம்பரப்படுத்தியிருக்காங்க பல்வேறு தலைப்புகளில். அந்த சத்துணவு குறைந்து ஊட்டச்சத்து குறைவு, இந்த ஊட்டச்சத்து குறைஞ்சா என்ன ஆகுங்கிறத பற்றியும் ஐநாவோட அறிக்கையும் இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட அறிக்கையும் இருக்குது. அதாவது குழந்தைகளோட ஸ்டண்டிங் அண்டு வேஸ்டிங்னு 2 வார்த்தை இருக்குங்க. ஸ்டண்டிங்னா வளர்ச்சி குறைவு, ஏன்னா ஊட்டச்சத்து இல்லாதனால. வேஸ்டிங்னா என்னன்னா வெயிட் இல்லாது. இந்த குழந்தைக்கு 5 வயசு குழந்தைக்கு இத்தனை கிலோ வெயிட் இருக்கணும்னா அதோட கம்மியாக இருக்கும். இது 2ஐயும் வென்றெடுத்த மாநிலத்தில் ஒன்று இது. ஆனால் இது அதிகமாக இருக்கிற மாநிலம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? 3 அதிகமாக இருக்கிற மாநிலம் பீகார், 42% மக்களுக்கு அங்கே சத்துணவு இல்லை. அடுத்தது ஜார்க்கண்ட், 40.32% சத்துணவு இல்லை. குஜராத் மாடல்னு உலகமே ஏறி கூவிக்கிட்டு இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது எவ்வளோ பொய்யான மாடல்னு. அது சத்துணவு இல்லாதவர்கள், அது வறுமை ஒழிப்பில் 7வது இடத்துக்கு வர்றாங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் 16, 17, அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் 19, இப்படி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு இப்படி முன்னேறுவதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய அன்றைய ஆட்சியில் இருந்து 67க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு திராவிட ஆட்சி தொடங்கியதுலேருந்து இன்றைக்கு வரையில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டது. அதுவும் கல்வியிலும் மருத்துவத்திலும் அதை வறுமை ஒழிப்பிலும் தமிழ்நாடு போல் வேறு எந்த மாநிலத்தையும் சொல்ல முடியாது. அதோட ஒன்று சொல்லிடுறேன் இருங்க. இந்த இன்இக்வாலிட்டி, சமமில்லாத வளர்ச்சின்னு ஒன்று பேசுகிறோம் பார்த்தீங்களா? பணக்காரன் இன்னைக்கு உலகத்தில் பில்லியனர்ஸ் அதிகமாகிட்டு இருக்காங்க, இந்தியாவிலேயும் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதிகமாகிட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வறுமை அதிகமாகிட்டு இருக்கு. 1% மக்களுக்கு 40% சொத்து இருக்குங்கிறான், யார்? அந்த பணக்காரனுக்கு. ஆனால் லோயஸ்ட் இருக்கிற 60% மக்களுக்கு வெறும் இப்போ 22%, 23% கூட சொந்த சொத்து இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி, சமத்துவமின்மை, அதை சரி செய்வதில் கூட தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது. அதில் பொருளாதார மற்றும் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை கொடுத்து வளர்ந்திருக்கிறது என்பதுதான் பாராட்ட வேண்டிய அம்சம். கண்டிப்பாக சார். அதிலும் சொன்னா 2018, 19, 20 ஆண்டுகளில் விட இந்த பெரிய அளவில் வளர்ச்சி, 3 ஆண்டுகள் வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது நித்தி ஆயோக் சொல்லியிருக்கிறது. பேசுவோம் நாம. ரவீந்திரநாத் சார், உங்களுடைய பார்வை, நித்தி ஆயோக்கினுடைய பாராட்டு, அது நித்தி ஆயோக்கினுடைய பாராட்டு அப்படிங்கிறதையும் தாண்டி திராவிட மாடல், திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சியில் எதுவுமே நடக்கல என்று சொன்னவர்களினுடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு நித்தி ஆயோக்னு கூட சொல்லலாம் நாம. உங்களுடைய பார்வை? இது வரவேற்புக்குரியது. தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க மணிமேகலை பத்தி சொன்னீங்க. மணிமேகலை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று இருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி, அரசு உதவி பள்ளிகளை சேர்ந்த 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம் மிக சிறப்பாக பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டது. இது அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவருடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்று புள்ளிவிவரங்கள்லாம் காட்டுகிறது. இதனால மாணவருடைய கற்கும் திறன் அதிகரிக்கும். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னாக்க 3500 ஆண்டுகளுக்கு முன்பாக உத்தலக்க ஆரணின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, பொருள் முதலாளி இருந்தார். அவர் தான் உலகத்திலே முதல்ல பாத்தீங்கன்னா உணவுக்கும் சிந்தனைக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நிரூபிச்சார். எவிடன்ஸ் பேஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில உணவுக்கும் சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது, உணவு இல்லாமல் சிந்திக்க முடியாதுன்னு சொல்லி நிரூபித்தவர் உத்தலக்க ஆருணி தான். நம்ம கூட தமிழ்நாடு சொல்லுவோம் இல்லையா, பசி வந்தால் பற்றும் பறந்துவிடும் சொல்லிட்டு, அதை எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக அவர் நிரூபித்தார். அவருடைய மகனுடைய பேரு ஸ்வேதகேதுன்னு சொல்லிட்டு, அவர் 12 ஆண்டுகள் வேதங்கள்லாம் படிச்சுட்டு வருவார். படிச்சவர்கிட்ட கேட்பாரு, பொருள்களுக்கு நம்ம சிந்தனைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த பையனுக்கு தெரியாது. உடனே சொல்லுவாரு, நீ போயிட்டு 1 வாரம் சரி சாப்பிடாம இருந்துட்டு உண்ணாம இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. வந்தோடனே கேட்பாரு, உன்னுடைய வேதங்கள் எல்லாம் ஒப்பிங்கும்பாரு. அந்த பையனுக்கு வேதங்கள்லாம் ஒப்பிக்க தெரியாது. உடனே அவர் சொல்லுவார் பையனை பார்த்து, நீ போயிட்டு உடனடியே சாப்பிட்டு வாம்பாரு. அவன் சாப்பிட்டு வருவான். வந்தவரும் வேதங்கள் எல்லாம் சொல்லும்பாரு. எல்லா வேதங்களையும் அப்படி கடகடன்னு ஒப்பிப்பான். பாத்தியா, உணவுக்கு சிந்தனைக்கு சம்பந்தம் இருக்கு. நீ சாப்பிடாம உன்னால சிந்திக்க முடியல, சாப்பிடாம படிச்சிருந்தாலும் வேதங்களை சொல்ல முடியல,
ஏன்னா உணவு இருந்தால்தான் சிந்திக்க முடியும்னு சொல்லி உத்தலகாரணி வந்து சொன்னார். அதைத்தான் மாமேதை ஏங்கல்ஸ் அவர் சொல்லிட்ட பொழுது மனிதன் சிந்திக்கும் முன்பு உண்ண வேண்டும் சொல்லி சொன்னார். அந்த அடிப்படையில தான் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் வந்து முதல்ல சாப்பிடணும். சாப்பிட்டாதான் நன்றாக படிக்க முடியும். எனவே அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான திட்டத்தை, காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து அதுலயும் உங்க மருத்துவத்துல சொல்றது காலை உணவை எந்த காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ண கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா சார்? ஆமா, மாணவர்கள் மட்டுமில்ல, எல்லோருமே வந்து காலை உணவை ஸ்கிப் பண்ண கூடாது. காலை உணவு நன்றாக சாப்பிட்டால்தான் அந்த நாள் முழுவதும் எனர்ஜெட்டிக்கா வந்து வேலை செய்ய முடியும். போதுமான அளவுக்கு நம்மளுக்கு கேலரி கிடைக்கும். அது மூலமாக நம்ம வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியும். மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யும். உற்சாகமா வந்து பணிகளை செய்ய முடியும். எனக்கு காலை உணவை வந்து நம்ம தவிர்க்க கூடாது என்பதுதான். எனவே அந்த அடிப்படையில் தான் காலை சிற்றுண்டி மிக மிக முக்கியமானது. நவம்பர் புரட்சி வந்து சோவியத் யூனியன் ஏற்பட்ட பிறகு முதல்ல மாமேதை லெனின் வந்து பள்ளிக்கூடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் வந்து உணவு வழங்கப்பட வேண்டிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினார். அதை வந்து எல்லாருமே பாராட்டினாங்க. சோவியத் யூனியன் போயிட்டு வந்த தந்தை பெரியார் உட்பட, ரவீந்திரநாத் தாகூர் உட்பட இந்த திட்டங்களை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டினாங்க. இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலதான் முதல்ல சிங்காரவேலர் வந்து சென்னை மாநகராட்சியுடைய சிந்தனை திருப்பி சிங்காரவேலர், தென்னிந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட், அவர் வந்து சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் இருக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும் சொல்லி அவர் கோரிக்கை வைத்தார். ஏன்னா அது ஒரு நீண்ட காலம் அந்த கோரிக்கை இருந்தது. அதே போல காமராஜர் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. அப்ப வந்து இன்றைக்கு வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று சத்துணவு திட்டம் என்பதோடு மட்டுமல்ல, காலையிலும் சிற்றுண்டி திட்டம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. இது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. கண்டிப்பா சார். நம்ம ரவீந்திரநாத் சார், ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நான் தொடர்ந்து பேசலாம். மறுபடியும் நான் உங்ககிட்ட இருந்தே நான் தொடங்குற இடைவேளைக்கு பிறகும் சத்துணவு திட்டம் குறித்து பேசும்போது எல்சி ராவ் பகதூர் எல்சி குருசாமி அவர்களையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா சட்ட மேலவையில் அவர் வந்து அது குறித்த விஷயங்கள் எல்லாம் அவர் பேசி இருக்கிற வரலாறு இருக்கிறது. ரவீந்திரநாத் சார், தொடர்ந்து உங்ககிட்டயே நான் வந்து கேட்குறேன், இன்றைய சூழலில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு எப்படி இந்த இடத்தை அடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? அதான் இப்ப மதிவாணன் சொன்னார் இல்லையா, அப்ப வந்து மற்ற மாநிலம் முன்னோடியா இருக்கனாக்க சிந்தனையில முன்னோக்கி இருக்கணும், முற்போக்கு சிந்தனை இருக்கிறதான் முக்கியம். அதுதான் திராவிட மாடல் சொல்றோம். திராவிட மாடல் என்ன, எல்லாருக்கும் சம வாய்ப்பு, சமத்துவம், பாலின சமத்துவம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுள்ள சமுதாயத்தை உருவாக்குறது, சுயமரியாதை தான் திராவிட மாடல் சொல்றோம். அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம 4வது தொழில்நுட்ப யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 4வது தொழில்நுட்ப புரட்சி காலத்துல வாழ்றோம்னு சொன்னா என்ன அர்த்தம்னாக்க, இன்னைக்கு வந்து எல்லாமே நவீனமயமாக்கப்பட்டிருக்கு, எல்லாமே வந்து எந்திரமயமாக்கப்பட்டிருக்கு. எல்லா உற்பத்தியுமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இன்னைக்கு வந்து நவீன தொழில்நுட்பத்தோட செய்கின்ற பொழுது ஆட்டோமேஷன் வந்துருச்சு. அப்ப வந்து எந்த கதியா உற்பத்தியில் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அல்லது எந்திர நுண்ணறிவு வந்து உலகத்துல ஆதிக்கம் செலுத்த துவங்கிவிட்டு 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்னாக்க கடுமையான அளவிற்கு வேலை வாய்ப்பை வந்து குறைக்கிறது. அப்ப வந்து ஒரு 3000 பேர் 4000 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு தனிப்பட்ட நபர் உட்கார்ந்து ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா போதும், உற்பத்தி பெருகிட்டே இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட காலகட்டத்துல வேலையில்லா திண்டாட்டம் பெருகும். அப்ப இந்த வேலையில்லா திண்டாட்டம் பெருகின்ற பொழுது சாதாரண மக்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான அம்சம். எனவேதான் அந்த செயற்கை தொழில்நுட்பத்துடைய காட்ஃபாதர் என்று சொல்லக்கூடிய ஜாஃப்ரி ஹிண்டன் வந்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கொடுத்தாரு. என்னன்னாக்க, யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்பது அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும், அது அரசுடைய கடமை, சமுதாய கடமை என்று சொல்லி சொன்னார். ஏன்னா இந்த யுகத்துல மாதிரி செய்யலனாக்க பசி பட்டினால மக்கள் இறந்து விடுவார்கள். எனவேதான் இன்றைக்கு வந்து இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் என்பதுதான் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முன்னோடியாக மகளிருக்கான உரிமை தொகை என்ற வகையில பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அப்ப இது கிராமப்புற வறுமை மட்டுமல்ல, பெண்கள் குடும்பங்களுடைய வறுமையை இது குறைக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல இந்தியாவில வந்து திராவிட முன்னேற்றங்கள் உட்பட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருந்த பொழுது பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து மிக முக்கியமாக வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் கொண்டு வரப்பட்டு 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப அதன் மூலமா கிராமப்புற வேலையின்மை வந்து குறைக்கப்பட்டது. கிராமப்புற பெண்கள் மத்தியில ஓரளவு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய நிலைமையில உருவானிச்செல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தின காரணமாக தான் தமிழ்நாட்டுல வந்து வறுமை இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாக்கிருக்கும், வறுமை குறைக்கப்பட்டிருக்கு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைக்கப்பட்டிருக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தாமஸ் பிக்கெட் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு பொருளாதார நிபுணர், அவர் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன் 21st செஞ்சுரி என்ற மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்காரு. அதுல உலகம் முழுவதும் எப்படி பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரித்து கொண்டே இருக்கிறதுங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்தியாவில வந்து மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 1914 இருந்து 1919 வரையும் இந்தியாவில பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சுன்னு சொல்லி தாமஸ் பிக்கெட்டி சொல்றார்.
எனவே இந்தியா உலகத்திலே பாத்தீங்கன்னா இந்தியாவில தான் இன்னைக்கு பொருளாதார ஏற்றத்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. ஓகே. டாப் 1% பணக்காரர்கள்ட்ட இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சொத்துல 41 விழுக்காடு அளவுக்கு அவங்கள்ட்ட இருக்கு. அந்த அளவுக்கு அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அந்த அளவுக்கு சாதாரண மக்களுடைய சொத்தை வந்து அபகரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வு மோடியோடைய ஆட்சி காலத்துல நம்ம வளர்ந்திருக்கு, உச்சத்துக்கு போயிருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்தியாவுடைய இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான், இந்த பொருளாதார நிலைக்கு உட்பட்டு தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். கண்டிப்பா ஏன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மிகப்பெரிய அளவுக்கு கடந்த 60 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ள காலகட்டத்தில் கூட ஓகே. தமிழ்நாட்டுல பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைக்கப்பட்டிருக்கு சொன்னால் அது இங்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். எனவே இது வந்து மிகப்பெரிய சாதனை. பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்துல பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறைப்பது என்பது திட்டமிட்ட ஒரு நல்ல முற்போக்கான வளர்ச்சி போக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பா கண்டிப்பாக சார். அதாவது 2014 2019-20 வரைக்குமான ஒன்றிய அரசில் பாஜக ஆட்சி. அதே மாதிரி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு கால் நூற்றாண்டாக பாஜகவினுடைய ஆட்சி. ஆனால் அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பேசலாம் சார். தொடர்ந்து நாம மதிவண்ணன் சார், இப்போ வரி பகிர்வு அப்படிங்கிறதுல தொடர்ந்து மாநிலங்களை வஞ்சித்து வருகிறது ஒன்றிய அரசு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கே இன்னும் ஒன்றிய அரசு நிதியை வந்து விடுவிக்கவில்லை, நிதி ஒதுக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது, தமிழ்நாட்டை முன்னேற்றிய விதம் அப்படிங்கிறது எந்த ஒரு எவ்வளோ ஒரு எப்படி சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நிர்வாகத்தால் மட்டும்தானே இது முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் இங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அதான் உண்மை. அதாவது மோடி அவர்கள் 2014 இந்த இந்தியாவையே ஏமாத்தினாங்க, குஜராத் மாடல்னு சொல்லி. இன்னைக்கு அதே நிதி ஆயோக்கில் எந்தெந்த துறையில் குஜராத் வந்து நம்பர் 1 மாநிலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான துறைகளில் தான் இருக்குது. முதல்ல அதை ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய திட்டங்கள் இருக்குல்ல, காலை சிற்றுண்டி திட்டத்தை இன்றைக்கி அண்டை மாநிலங்கள் ஃபாலோ பண்ணது இல்லாமல் லேபர் பார்ட்டி, இங்கிலாந்தில் ஜெயிச்சத லேபர் பார்ட்டி, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து காலை சிற்றுண்டி திட்டத்தை எடுத்துன்னு வருவோன்னு சொன்னாங்க. அப்போது நாடுகள் கடந்த ஒரு திட்டத்தை இன்றைக்கி தளபதி அவர்கள் சிந்திச்சிருக்காருன்னா உலகம் ஃபுல்லாக தன்னுடைய சிந்தனையை வந்து மறந்து சிந்திக்கிற ஒரு தலைவராக இருக்கார். இல்லை, உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் சரி, அது மகளிருக்கான மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, இப்பவும் ஒரு கேள்வியை தொடர்ந்து வந்து அதை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இத்தனை மாதங்களாக அது செயல்படுத்தப்பட்டு வருகிறது வெற்றிகரமாக அப்படிங்கிறதை பார்க்குறோம். தொடர்ந்து அது எப்படி வந்து இவ்வளவு பெரிய ஒரு செலவுள்ள ஒரு விஷயத்தை எப்படி தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போக முடியும்? இது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை இப்பவும் அந்த விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை, அதாவது எப்படின்னா மக்களோட பழகுறாரு, மக்களோட பேசுறதுனால மக்களோட வலி என்னன்னு தெரியுது. பிரதமர் அவர்கள் வந்து தெய்வத்தோட பேசுறாரு, தெய்வத்தோடய வாழ்ந்துறதுனால மக்களோட பிரச்சனை அவருக்கு தெரியல. அதனால மக்களுக்கு என்ன தேவைன்றதை சிந்திக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் அவர் வெற்றி பெறாரு. நாடாளுமன்ற தேர்தலிருந்து, ஊரக உள்ளாட்சி தேர்தலிருந்து, சட்டமன்ற தேர்தலிருந்து, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிருந்து, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிருந்து, ஈரோடு இடைத்தேர்தலிருந்து, இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் வரைக்கும் 100% வெற்றி பெறாருன்னா மக்களை பற்றி சிந்திக்கிறதுனால தான். நீங்கள் பொய்யா குஜராத் மாடல்னு சொல்லி ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார்ல, அவர் மக்களை பற்றியே சிந்திக்கலையே. அவருக்கு மக்களை கூட பேசவே நேரம் இல்லை. அவருக்கு தினமும் தெய்வத்தோடய பேச வேண்டிய நேரம் இருக்கிறதுனால அவர் மற்ற மக்களை சிந்திக்கல. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இலவசங்களை அதிகமாக கொடுக்குறீங்க, அதனால் வந்து உங்களுடைய மாநிலத்தில் இந்த வளர்ச்சியை காட்டுறீங்க. ஆனால் நாங்கள் வந்து வட மாநிலங்களில், பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் இலவசங்களுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம், இலவசங்களை கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் அவங்க சொல்கிறாங்கல்ல. வளர்ச்சின்றது மக்கள் தானே. ஆடு மாடு மலை காடெல்லாம் இல்லைல்ல. முதல்ல மக்கள் வளரணும், அதுக்காக நாங்கள் திட்டங்கள் தீட்டுறோம். நீங்கள் வந்து இப்போ நாங்கள் திட்டங்கள் தீட்டிருக்கோம். இன்றைக்கி உயர்கல்வியில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான். குஜராத் இல்லையே, உத்தரப்பிரதேசம் இல்லையே, பீகார் இல்லையே, மகாராஷ்டிரா இல்லையே, நீங்கள் ஆள்ற எந்த மாநிலமும் கிடையாது. இன்றைக்கி நாங்கள் தானே 53% நம்பர் 1 மாநிலமும் உயர்கல்வியில் இருக்கோம். அதில் ஏதாவது மாற்று கருத்து எங்களால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் இன்றைக்கி வந்து பிள்ளைகளுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனால இன்றைக்கி அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வந்து எவ்வளோ மாணவர் சேர்க்கை உயர்ந்திருக்கு, அப்போ இடைநீட்டல் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிள்ளைகள் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வரும்போது மாணவர்களுக்கு அது எவ்வளோ பயன்பட போகுது. அதுதான் நம்ம வளர்ச்சின்றது. நீங்கள் சொல்கிற வளர்ச்சி அம்பானி அதானி வளர்ச்சி இல்லை, மக்களோட வளர்ச்சி, ஏழைகளோட வளர்ச்சி, இந்த நாட்டோட சராசரி குடிமகனுடைய வளர்ச்சி. அதை பற்றி பேசுங்க. இப்போ நாங்கள் வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், தளபதி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சுமார் 8,65,000 கோடியை முதலீடு இழுத்து இருக்கிறோம்ல, 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்கிறோம்ல. நீங்கள் எவ்வளோ உருவாக்கியிருக்குன்னு சொல்லுங்கள். இவ்வளோ தானே. குஜராத் மாடலா திராவிட மாடலான்னு பார்த்துருவோம். நாங்கள் 1 ரூபாய் வரி கட்டினா எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்க. அதே ஊபி வந்து 1 ரூபாய் வரி கட்டினா 2 ரூபாய் 73 பைசா கொடுக்குறீங்களா உத்தரப்பிரதேசத்துக்கு.
அந்த வளர்ச்சி இந்த வளர்ச்சியும் பாருங்கள். நீங்கள் எந்த வகையிலும் எங்களுக்கு நிதி ஒதுக்குறது கிடையாது. இதோ மெட்ரோ, சென்னை மெட்ரோ ஒரு 2வது கட்டத்துக்கு வந்து நிதி கேட்டுக்கினே இருக்குமே இன்னைக்கு வரைக்கும். அதை பற்றி கொடுக்க நீங்கள் தயாராகவே இல்லையே. இவ்வளவும் நீங்கள் வஞ்சித்ததுக்கு அப்புறம் நாங்கள் வளர்ச்சியை கொடுக்குறோம். ஏன்னா எங்களுக்கு மக்கள் முக்கியம். நாங்கள் மக்களோட இருக்கிறோம். தளபதி சொன்னார் இல்லை விக்ரவாணியத்தில், மக்களோடு நாங்கள் இருக்கிறோம், மக்கள் எங்களோடு இருக்கிறோம். இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. நீங்கள் மக்கள் கூட இல்லை, நீங்கள் தெய்வத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் தெய்வத்துக்கிட்டே போயிட வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது, வேறு வாய்ப்பு. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். நம்ம இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பொருளாதார மாநிலமாக பார்த்தீங்கன்னா நம்பர் 2 மாநிலம் தமிழ்நாடு தான். சரிங்களா? நீங்கள் எந்த இடத்துலையும் குஜராத் கிடையாது, உத்தரப்பிரதேசம். திரும்ப நாங்கள் அதை தான் சொல்லுவோம், பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எந்த மாநிலம் நம்பர் 1 இல்லை. ஸோ அப்போ நீங்கள் வந்து மக்களை பொய்யான வாக்குறுதி கொடுத்து 2014 ஏமாற்றி ஓட்டு வாங்கி மக்களுடைய உணர்வு ரீதியாக சந்தித்து அவங்களுக்கு மதத்தை ஊட்டி தான் நீங்கள் தேர்தலை சந்தித்து வரீங்களே தவிர உங்களுக்கு நேரடியாக வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்கன்றது நீங்கள் எந்த இடத்துல வளர்ச்சி கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்றோம். நாங்கள் கல்வியில், வேலைவாய்ப்பில், சுகாதாரத்தில், மருத்துவத்தில் எல்லாத்துக்கும் நாங்கள் நம்பர் 1 முன்னுரிமை கொடுக்குறோம். மக்கள் எங்களோட இருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? எல்லா நிதியும் குறைச்சிருக்கீங்களே தவிர எதுக்கான நீங்கள் அவங்கள சொல்கிறீங்க. உண்மையிலேயே அப்படி ஏதாவது ஒன்று இருந்திருந்தால் நிதி ஆயோக்கே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஆமாம். திரைப்பாண்டியன் சார், இப்போது பொதுவாக ஒன்றிய அரசினுடைய 2014 இப்பொழுது வரை பாஜக அரசினுடைய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறதையே வந்து ஒரு பொருளாதார வல்லுநர்களே அது நாசகார பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்தியா முழுவதும் வேலையில்லா திண்டாட்டம் அதிக அளவில் இருக்கிறது. குஜராத்தில் என்ன நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது, வேலைக்காக எவ்வளவு லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இவற்றுக்கெல்லாம் நடுவில் தமிழ்நாடு மட்டும் எப்படி இப்படி வந்து தனித்து நிற்க முடிகிறது, இந்த வளர்ச்சியை காட்ட முடிகிறது அப்படின்னு இருக்கு? அதான் தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் பேசும்போது ஒரு தகவல் சொன்னார் பாருங்கள். இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சினால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை தொழில்நுட்பம்லாம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிற பொழுது மதிவானன் சொன்னார்ல, 8 லட்சம் கோடிக்கு மேலே மூலதனமும் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு வேலையும் கிடச்சிருக்கு. ஆனால் இந்தியா முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டாரில் வேலை குறைஞ்சிருச்சு. மத்திய அரசாங்கத்தில் மட்டும் 10 லட்சம் காலியிடங்கள் இருக்குது. அது அங்கங்கே ரோஜ்கார் மேலார்னு ஒரு நாடகம் போட்டார் சிறந்த நடிகர் மோடி, ரோஜ்கார் மேலே. அதெல்லாம் நாங்கள் வெரிஃபை பண்ணால் என்னாச்சுன்னா, ஏற்கனவே வேலை இருக்கிறவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. ரோஜ்கார் மேலேனா வேலை கொடுப்பது, ரோஜ்கார்னா மேலானா வேலை வாய்ப்பை வழங்குவது. சரி, அது தமிழ்லையும் ரோஜ்கார் மேலானா வேலை, சரி, அதை வழங்குறன்னு ஒரு விழா நடத்தினார். ஆனால் இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்கிறதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் வேலையில்லா திண்டாட்டத்தின் கொடுமையை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் மோடி அதை உணரவே இல்லை. 45 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டு வருகிறது என்பதுதான். அது படித்தவர்களே 60% மேலே வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். உலகத்தில் 60% இளைஞர்கள் இருக்கிற ஒரு நாடு இந்தியா. இப்போ அண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குங்க. இஸ்ரேல் இராணுவத்தில் சேருவதற்கு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தானில் இளைஞர்களுக்கு விளம்பரம் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நின்றுட்டான். இப்போ அண்மையில் 3000 போஸ்ட்டுக்கு ஏர் இந்தியாவில் 25,000 பேர் நிற்கிறாங்க. ரயில்வேல 1,45,000 வேகன்சிக்கு 1.5 கோடி பேர் அப்ளை பண்றாங்க. குஜராத்தில் ஒரு தனியார் ஹோட்டல்ல ஒரு வேலை, அதுக்கு லட்சக்கணக்கில். அதே மாதிரி உத்தரப்பிரதேசலையும் இப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலில் அந்த வேலைக்கு இந்த இளைஞர்கள் வர்றாங்க. அதே நேரத்தில் அங்கே செத்து போன ஒருடைய உடம்பு வருது. இதை ஒரு பத்திரிக்கையாளர் போய் அந்த இளைஞர்கள்ட்ட கேட்குறாரு, என்னங்க இது மாதிரி ரிஸ்க் எடுத்து இவ்வளோ உயிருக்கு ஆபத்தான வேலைக்கு போகிறீங்களே, செத்து போயிட்டானா? யோ, இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கிறத விட நான் அங்கே போய் வேலையில் இருந்து செத்து போகிறது எவ்வளோ மேலே. ஏன்னா நான் இங்கே இருக்கிற உயிரோடு இருக்கிற காலத்திலே எங்கள் ஆயப்பனுக்கு நான் சோறு போடுவேன்ல, அதுக்காக உதவி பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்போ இந்த வேலையில்லா திண்டாட்டத்தின் கொடுமை மிக மோசமாக இருக்கிறது. நல்ல படித்தவர்கள், அதாவது நீங்கள் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேசும்போது என்னென்னா, சரியான படிப்புக்கு சரியான வேலை இல்லை, சரியான கூலி இல்லை, ஓய்வு இல்லை, சட்டப்படியான வேலை நேரமும் இல்லை. இப்படி அது மாதிரி ஒரு புதிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவர் சொன்னார்ல, பக்கோடா விற்கிறது வேலை தான்னாரு. ஆனால் இப்போ பக்கோடா விற்கிறதுக்கு கூட யார் வர்றாங்கன்னா, என்ஜினியர் வர்றாரு, எம்டெக் படிச்சவர் வர்றாரு. அதனால வேலை தொழிலாளர் சட்டத்தையும் அவங்க திருத்திட்டாங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு எதிரான ஒரு. அது மட்டும் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸையும் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. உலகம் முழுவதும் பண்ணனா தமிழ்நாட்டிலையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு மெஷின்ஸ் வருதுங்க. அப்போ என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட் எப்படின்னா லேபர் குறைவார், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்.
இப்போ என்ன லேபர் லாஸ் தான் டெவலப்மெண்ட் தான். இப்போ வந்து வேலையே கொடுக்கறது இல்லை தொழிலாளிக்கு, ஆனால் மிஷின் வேலையை பார்த்துக்குது. அப்போ நீங்கள் அந்த சமூக மாற்றத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தொழிலாளியோட பாதிப்பு இருக்குது பாருங்கள், அது சமூகத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி அந்த வேலை அதில் வந்து அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலை வாய்ப்பில் தமிழ்நாடு வந்து 81%, தேசிய சராசரி என்பது 68%. அப்போ அதை பேலன்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லை, மோடியோட பொருளாதார கொள்கைகள் அது இந்திய நாட்டில் இருக்க சாதாரண மனிதனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கொள்கை. அது விலைவாசியை குறைக்காது, விலைவாசியை ஏற்றும். பிஸ்கட்டுக்கு வரி போடும், குடிக்கிற தண்ணிக்கு வரி போடும், அரிசிக்கு வரி போடுறது தான் மோடியின் பொருளாதார கொள்கை. ஆனால் அதே நேரத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி விலக்கு கொடுக்கும். 31% இருந்த கார்ப்பரேட் கம்பெனி வரி இப்போ 25%. இன்றைக்கி அவர் சொன்னார் தோழர் ரவீந்திரநாத், தாமஸ் பிக்கெட்டோடைய இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட், சமத்துவமின்மை அறிக்கையில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்திய நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்கள் மீது 1% வரி போட்டால் அடுத்த 20 வருஷத்துக்கு ஆரம்ப கல்வியையும் சுகாதாரத்தையும் நாம் இலவசமாக வழங்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். ஸோ அப்போ மோடியோட அரசாங்கம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா ஒன்றும் நமக்கு ஆச்சரியமே இல்லை. அதானி கல்யாணத்துக்கு போய் ரஜினி ஆடினார். நான் நினச்சேன் மோடி ஆடுவார்னு நினச்சேன், ஆனால் ரஜினி ஆடினது தான் எனக்கு ஏமாற்றம். மோடி ஆடி இருப்பார் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா போன தடவை கும்பிட்டார், காலில் விழுந்து கும்பிட்ற மாதிரி கும்பிட்டார். இப்போ ஆடிவார்னு நினச்சேன், ஆடலை, அவ்வளோதான். இப்போ அதானி அம்பானிக்காக ஆட்டம் போடுகிறவர் தான் மோடி என்பது உண்மை. சாதாரண மக்களுக்காக மோடி இல்லை. அதுதான் சரி, ஓகே சார், கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ரவீந்திரநாத் சார், இப்போது மற்ற மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கு என்ன காரணம், இப்போ தமிழ்நாடு இந்த அளவிற்கு முன்னேறி இருப்பதற்கு என்ன காரணம்ன்றதை கடந்த 2 சுற்றுகளில் ரொம்ப அழகாக 3 பேருமே சொன்னீங்க. இப்போது மற்ற மாநிலங்கள் பின்தங்கி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு இல்லையா? இப்போது குஜராத்தில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக ஆட்சி, அதே மாதிரி மத்திய பிரதேசத்திலும் பார்த்தீங்கன்னா இடையில் சில மாதங்கள் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி, தொடர்ந்து பாஜக ஆட்சி. இப்படி இருக்கிற சூழலில் அந்த எந்த குறியீட்டிலும் அவர்கள் முன்னணியில் இல்லை. ஏன் இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க? அப்போ அவங்க எதை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. குஜராத் மாடல் என்பது மிக மோசமான ஒரு மாடல். அது குஜராத் மாடல் எந்த அளவுக்கு மோசமானதை பத்தி ஏராளமான ஆய்வு கட்டுரைலாம் வந்திருக்கு. எனவே அதை வந்து நம்ம வந்து ஒரு முன்மாதிரி எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போலவே குஜராத் மாடல் கூடாது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா குஜராத்ல வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, குஜராத் மாதிரி இந்தியா மாற்றுன்னு சொல்லிட்டு தான் மோடி அவர் 2014 பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தார். அது வந்து ஒரு தவறான பிரச்சாரங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மற்ற மாநிலங்கள் குஜராத் பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்த ஒரு மாநிலம். அங்கதான் அதிக அளவிலான தொழில்கள் இருக்குது. குறிப்பா ஜவுளி தொழில் அப்படின்றது குஜராத்தில் கூடுதலாக இருக்கிறது. அப்ப எப்படி சார் அந்த இடத்துல ஒரு வறுமை இருக்கு அப்படிங்கிறது? இல்ல, அதான் ஏற்கனவே தோழர் சொன்னார் இல்லையா, வளர்ச்சி இருந்தாலும் அந்த வளர்ச்சி யாருக்கானதா இருக்கு. இந்தியா பொருளாதார வளர்ச்சியில முன்னணி நாடா போயிட்டு இருக்கு, முன்னேறிட்டு இருக்கு, மாற்றுக்கிறது இல்ல. ஆனா பொருளாதார வளர்ச்சி யாருக்கு இருக்குங்கிறதா. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்திலேயே அதிகமான பொருளாதார ஏற்றத்தாழ்வுள்ள நாடா இந்தியா மாறிடுன்னு சொல்லி சொன்னேன். அதே போல கடந்த 60 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு நீங்க மோடி ஆட்சியில அதிகரிச்சது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்திய அரசாங்கம் என்பது இன்னைக்கு வந்து இந்திய அரசு என்பது ஒரு கார்ப்பரேட் அரசு. இந்த கார்ப்பரேட் அரசு கார்ப்பரேட்ல தான் இருக்கிறது, சாதாரண மக்களை பற்றி இது கவலைப்படவில்லை. எனவே இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கவில்லை, சாதாரண மக்களுக்கு அந்த வளர்ச்சியுடைய பலன்கள் கிடைக்கவில்லை என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுதான் மிக மிக முக்கியமான அம்சம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒன்றிய அரசு இல்லைன்னா இந்த இந்தியன் ஸ்டேட் என்பது ஒரு கார்ப்பரேட் ஸ்டேட்டா இருந்தாலும் கூட அந்த கார்ப்பரேட் ஸ்டேட்டுக்குள்ள ஒரு தனிப்பட்ட முறையில மாநிலங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்து ஓரளவாச்சும் அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்ய முடியும் என்பதற்கு தமிழ்நாடு ஒரு முன்னுதாரணம். தமிழ்நாடு ஒரு ரோல் மாடல். அந்த ரோல் மாடலாக தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை தமிழ்நாட்டில் இந்தியா ஒப்பிடுகின்ற பொழுது மிக குறைவான அளவிற்கு இருக்கக்கூடிய வகையில அவங்க அந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்கி இருக்காங்க. அதாவது ஏற்றத்தாழ்வு மிகப்பெரிய அளவுக்கு இல்லாம அந்த ஏற்றத்தாழ்வை வந்து சமப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அரசு செயல்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஒரு சமுதாயத்துடைய வளர்ச்சிங்கிற பெண்களுடைய வளர்ச்சி முக்கியம். அப்ப அந்த பெண்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து மிக மிக முக்கியமானது. அப்ப அதனாலதான் நான் ஒரு உதாரணம் சொன்னோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் புரட்சி பிறகு சோவியத் யூனியன்ல வந்து பெண்கள் வந்து சமூக பொருளாதார உற்பத்தி நடவடிக்கையில பங்கேற்கணுங்கிறதுக்காக மாமேதை லெனின் என்ன செஞ்சாருனாக்க பெண்களை வந்து அடுப்பறையிலிருந்து விடுவிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர் வந்து ஏராளமான கம்யூனிட்டி கிச்சனை உருவாக்கினாரு. அவங்க சமூக பொருளாதார நடவடிக்கைகளை பங்கேற்பதற்காக எல்லா விதமான உதவிகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள்லாம் மாமேதை லெனின் செய்தார். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பெண்களும் சமூக
பொருளாதார உற்பத்தி நடவடிக்கையில பங்கேற்கிற நோக்கத்தோடு தான் இன்னைக்கு வந்து அரசு பல திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. குறிப்பாக பெண்கள் வந்து இந்த சமூக பொருளாதார உற்பத்தி நடவடிக்கையில பங்கேற்கிறாங்க. அவங்களோட மொபிலிட்டி முக்கியம். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகணும், தொழில் செய்வதற்கு அல்லது வேலை செய்வதற்கு இதெல்லாம் போகணும். அப்ப வந்து அதுல ஒரு சுமை வரக்கூடாது. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்ப நகர பேருந்துல பெண்களுக்கு பயண கட்டணம் இல்ல, கட்டணம் இல்லாத பயணம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு பெண்களுக்கு உதவிகரமா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பெண்களுடைய சுய உதவி மகளிர் சுய உதவி குழுக்கு தமிழ்நாடு அரசு ஏராளமான கடன் கொடுக்கிறது. அப்ப அவருடைய வந்து சுய தொழிலை வந்து முன்னேற்றுவதற்கான எல்லா விதமான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு எடுக்கிறது, ஊக்கப்படுத்துகிறது, சந்தையை உருவாக்குறது. அப்ப கிராமப்புறத்தில் உள்ள பெண்கள் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா செய்யக்கூடிய விற்பனை பொருட்களுக்கு மார்க்கெட்டை உருவாக்கி கொடுக்குறாங்க. அது குறைந்தபட்ச அளவிற்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய வகையில, குறைந்தபட்ச நியாயமான விலை கிடைக்கக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமூக பொருளாதார மாற்றம் வந்து பெண்கள் மத்தியில் ஏற்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உயர்கல்வியில கல்வி இலவசம், வேலை வாய்ப்புல வந்து அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு, இந்த நடவடிக்கை எல்லாம் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாலின சமத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உருவாக்கி மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இதெல்லாம் தான் தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு. சிந்தனையில முற்போக்கு சிந்தனை வேணுங்க. பெண்கள் படிக்கணும், பெண்கள் வேலை வாய்ப்பு போக வேண்டும், பெண்கள் பொருளாதார ரீதியாக சுயசார்போடு இருக்க வேண்டும் சிந்தனை வந்து முற்போக்கு சிந்தனை. ஆனா அங்கே வடநாட்டுல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேச மாநிலங்கள்ல பிற்போக்கு சிந்தனை. எனவே இந்த பிற்போக்கு சிந்தனை காரணமாக தான் அங்க வந்து பெண்கள் வந்து அதிக அளவு பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பா சார். அப்போ இந்த அதாவது ஒரு மாநிலமோ அல்லது ஒரு பகுதியோ ஒரு மக்கள் இனம் வளர்ச்சி அடைவது அப்படிங்கிறதுலையும் அது பின்தங்கி இருப்பது அப்படிங்கிறதுலையும் இந்த மதத்தினுடைய மத ஆதிக்கம் அப்படிங்கிறது, அந்த மதவாத சிந்தனை அப்படின்றதுனுடைய தாக்கம் அப்படிங்கிறது பெரிய பங்கு வகிக்கிறது, அப்படிதானே? நிச்சயமா இருக்கிறது. ஏன்னா மதவாத கருத்துக்கள் பிற்போக்கான கருத்துகள். அந்த பிற்போக்கான கருத்துக்கள் பெண்கள் வீட்டிலேயே முடங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க, வேலைக்கு போனா கற்பு போயிரு நினைக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க எப்படி வந்து பெண்களை வேலைக்கு அனுப்புவாங்க, பெண்கள் எப்படி சமூக ரீதியா பலரதை அனுமதிப்பாங்க? எனவே இன்றைக்கு வந்து பெரும்பாலான எல்லா மதங்களுமே கூட இன்றைக்கு வந்து பெண்களை வந்து வீட்டிலேயே வைத்திருக்க வேண்டிய நோக்கத்தோட செய்யறாங்க. அவங்க வந்து ஆணாதிக்கத்தை ஊக்கப்படுத்துறாங்க, பெண்ணடிமைத்தனத்தை ஊக்கப்படுத்துறாங்க. இதை கேள்வி கேட்டாக்க உடனே சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. இந்த சனாதனம்னா என்ன? பெண்களை அடிமை, சனாதன பெண்களை அடிமை வைக்க வேண்டும் என்பது தானே. அதுல பல அம்சங்கள் இருக்கு. சாதி ஏற்றத்தாழ்வை பாதுகாக்கணும், குலத்தொழில வந்து பாதுகாக்கணும், சாதி அடிப்படையில் ஒடுக்குமுறை பாதுகாக்கணும், தீண்டாமை இடிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாதிதான் மேலானது என்ற ஹெஜ்மனி வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் வந்து சனாதன தர்மத்துடைய அடிப்படையான அம்சம் தான். அதே போல மிக முக்கியமானது பெண்களை அடிமையா வைப்பது, பெண்கள் சமூக உற்பத்தி நடவடிக்கையில் பங்கேற்காம இருப்பது, அதுவும் சனாதன தர்மத்துடைய கூறுதான். அப்படிப்பட்ட சிந்தனையாளர் வந்து பெண்கள் முன்னேறும் சொன்னாங்க, உடனே உள்ள சனாதன தர்மத்துக்கு எதிராக செயல்படுறான்னு சொன்னாங்க. மதத்திற்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு தொடர்பு இருக்கு. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு மதம் தடையா இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. மதவாத கருத்துகள் தடையா இருக்கு. இப்ப தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்தாங்க. வந்தவங்க என்னாச்சு, ஏற்கனவே பெற்ற உரிமையில அவங்க இழந்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, தொழில் செய்ய முடியல, சின்ன சின்ன சலூன்ல வச்சிருந்தாங்க, அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியல. மிக மோசமான நிலைமையில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் அதை போட்டுதான் இப்ப வந்து இந்தியாவுடைய தாலிபான் தாங்க RSS. அது எப்படிங்க இருக்கும்? இந்தியாவுடைய தாலிபான் மாதிரி RSS இருக்கு. பிற்போக்கான கருத்து இது. எனவே அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு அந்த கருத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மோடி அரசாங்கம் எப்படி இருக்கு, எப்படி பெண்கள் முன்னேற்றத்துக்கு அது வந்து பாடுபடும், பெண்கள் முன்னேற்றத்தை எப்படி விரும்பும் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே திராவிட சித்தாந்தம் என்பது, பொதுவுடைமை சித்தாந்தம் என்பது ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவத்தை ஊக்கப்படுத்தக்கூடியது, பாலின சமத்துவம் வேண்டும் என்பதாக போராடக்கூடிய அமைப்புகள் அது. எனவேதான் தமிழ்நாட்டில் பெண்களுடைய முன்னேற்றத்தை வந்து மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது நன்றாக இருக்கிறது, முன்னேற்றம் ஏற்படுகிறது. முன்னேற்றத்தில் பெண்கள் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கண்டிப்பாக சார். அது பாலின சமத்துவம் இதனுடைய அடித்தளமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம பேசலாம். மதிவாணன் சார், இப்போ அடுத்தடுத்த பொருளாதார திட்டங்களோடு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரதை பார்க்குறோம். இப்போ அடுத்த மாதம் கூட அமெரிக்கா செல்ல போகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு. நிறைய நாடுகள் போயாச்சு, அங்கிருந்து அத்தனை லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. சார் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து இங்கே வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து வந்து அந்த 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 இலக்கோடு சேர்த்து அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா? இப்போ இது வந்து அடுத்த கட்ட நகர்வுக்காக எந்த அளவிற்கு அது வந்து பயன் தரும்? இன்னும் என்னென்ன திட்டங்களெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து எடுக்க வேண்டியது இருக்கிறது? அதாவது ஒரு தலைவர் எப்படி இருக்கணுன்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் தளபதி தான். ஏன்னா ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து குழந்தைங்கள்ல இருந்து எடுத்துன்னு வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தையிலேருந்து 12வது படிக்கிற குழந்தைங்க வரைக்கும், அதுக்கப்புறம் உயர்கல்வியிலேருந்து எல்லா வகையான மாணவர்களுக்கும் தன்னோட திட்டங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. அதுதான் வந்து தலைவர் வந்து சொல்கிற அந்த விஷயம் வந்து மக்களோடு நான் இருக்கிறேன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் பாருங்களேன். இந்த குஜராத் மாடல்னு சொல்லி எடுத்துன்னு வந்துட்டு அவங்க எதை எடுத்துன்னு போனாங்கன்னா, இதே மோடி அவர்கள் வந்து விஸ்வ கர்மா திட்டம்னு ஒன்று எடுத்துன்னு வந்தார். அதாவது குலக்கல்வி முறையை வந்து திரும்பவும் கொண்டு வரணும்ன்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, திரும்பவும் ராஜாஜி எடுத்துன்னு வந்த அந்த குலக்கல்வியை தான் பேர் மாற்றி இவங்க எடுத்துன்னு வராங்க. நம்ம படிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுடைய முடிவெட்டுறவன் பையன் முடிவெட்டணும், செருப்பு தைக்கிறனோட பையன் செருப்பு தைக்கணும். இது வேணான்னு சொன்னது தான் திராவிட மாடல். அந்த குலக்கல்வின்றது ராஜாஜிக்கு கிடைத்தது மனு தர்மத்திலிருந்து கிடைச்சது. அங்கிருந்து அவர் கொண்டு வந்தார், இவர்கிட்ட இருந்து அவங்களுடைய அஜெண்டா வந்து யாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா தான் அவங்களுடைய அஜெண்டா. நீங்கள் 2 பேருமே பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னீங்களே, வந்து மகளிரையும் வளர்த்து விடணும், நம்ம சமமாக இருக்கணும், பாலின சமத்துவம் வந்து சரியாக இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், மத்திய பிரதேசத்தில் ஒருத்தர் பிஜேபிக்கார் போய் ஒரு கல்லூரியை ஆரம்பித்து வைக்கிறாரு. அவர் பேசுகிறாரு, போய் பஞ்சர் கடை வைக்கிங்க, படிக்கிறதுனால எந்த பலனுன்னு சொல்கிறார். அப்போ அவருக்கு எங்கேருந்து வருது? அவரோட பேர் பார்த்தீங்கன்னா பன்னாலால் சாக்கியான்னு அவரோட பேர். அவர் வெளிப்படையாக சொல்கிறார் பஞ்சர் கடை வைங்க. அப்புறம் எதுக்கு அவரை கூப்பிட்டு அந்த கல்லூரி தரக்கு கூப்பிட்டாங்கன்னே தெரியல. அப்போது ஆர்எஸ்எஸ் அந்த பிஜேபியோட மைண்ட் செட் என்னன்னா, நீங்கள் படிக்கக்கூடாது, திரும்ப எல்லாம் கற்காலத்திலே வாழணுன்றது தான் அவங்களுடைய அஜெண்டா. அதை நோக்கி தான் இவங்களோட திட்டங்கள் இருக்குது. ஆனால் திராவிட மாடல்னால் என்னன்றதுக்கு தளபதி சொன்னார்ல, சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமை அப்படின்னு சொல்லி அந்த சமத்துவம் சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கு நம்ம போராடினா, இவங்க திரும்பவும் மக்களை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிடணும், படிக்கக்கூடாது, பெண்களாக இருந்தால் உடன்கட்டை ஏறணும், குழந்தை திருமணத்தை ஊக்கப்படுத்துறது, இதெல்லாம். ஏன்னா அந்த குடும்பம், பெண்களோட உறவு, அந்த மனநிலைன்றது வந்து மோடி அவர்களுக்கு சுத்தமாக தெரியாது. கட்டின மனைவியை விட்டுட்டு அவர் பாட்டு நீங்கள் வந்து எப்படி வாழ்கிறாருன்னே தெரியல. அவருக்கு எப்படி உறவுகள் பற்றி தெரியும்? ஸோ உறவுகள் பற்றி அவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு மனநிலையில் இருக்கார், அவருடைய தொண்டர்கள் வந்து அதே மாடலில் வாழ்ந்துன்னு இருக்காங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த 10 வருஷம் ஆட்சியில்? 25 லட்சம் கோடியை கார்ப்பரேட் நண்பர்களுக்கு வாரி கொடுத்தீங்க. கொஞ்சமாவது ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் ஒரு இடத்துல கல்விக்கு நிதியை உயர்த்தி கொடுத்துருப்பீங்களா? இதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சொல்கிறோம்ல, படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், இவ்வளோதான். இந்த ஒரு சினிமா படத்தில் கூட வசனம் வரும்ல, சொத்து இருந்தால் பிடிங்கிப்பாங்க, லேண்ட் இருந்தால் எடுத்துப்பாங்க, கல்வி மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாதுன்னு. அதுதான் வந்து கல்வியை கொடுக்குறோம் நம்ம மாடல், திராவிட மாடல். அதுதான் தளபதி வந்து தன்னுடைய ஆட்சியில் வந்து கல்விக்கான எல்லா திட்டங்களும், அந்த காலேஜ் சிற்றுண்டி திட்டத்திலேருந்து, மகளிர் உரிமை தொகையிலேருந்து, தமிழ் புதல்வன் திட்டத்திலேருந்து, தாய் மாணவர் திட்டத்திலேருந்து, இல்லம் தேடி கல்வியிலேருந்து எல்லா திட்டங்களும் கல்வி கல்வி கல்வி. அவங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டு அவங்களோட தன்னுடைய சொந்த காலில் நிற்பாங்க அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி, இந்த ஆர்எஸ்எஸ் வந்து திரும்பவும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யாரும் படிக்கக்கூடாது, அதனால தான் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 மாநிலமாக நிதி ஆயோக் வெளியிட்ட பட்டியலில் எந்த துறையிலையுமே வரல அவங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. கண்டிப்பாக. துரைபாண்டியன் சார், முன்னாடி பேசும்போதே குறிக்கணும்னு நினச்சேன், ஏன் வட இந்தியா முன்னேறல, ஏன் தென்னிந்தியா முன்னேறி இருக்கிறது? பொதுவாக தென்னிந்தியா, நம்ம மட்டும் இல்லை, கேரளா நம்மளோட போட்டி போடுகிற மாநிலம், ஆந்திரா, இதெல்லாம் நம்ம முன்னேறிய மாநிலங்கள் தான். தென்னிந்திய மாநிலங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே. ஆனால் ஏன் வட மாநிலங்கள் முன்னேறல? தோழர் சொன்னார், அதாவது பிற்போக்குத்தனமான சிந்தனைகள். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப சித்தர்களிலிருந்து நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோன்னா, அது கல்லுடா, பேசாதுடா அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே கேட்டான். பெரியாருக்கு ஒரு பெருமையே என்னென்னா, இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பல பேர் கண்ணாப்பண்ணான்னு பேசுகிறாங்க பெண்கள், அந்த பெரியாரை விமர்சனம் பண்ணுற பெண்களுக்கு கூட உரிமை வாங்கி கொடுத்தது தான் பெரியார். அதுதான் பெரியாருடைய சிறப்பு. பெரியார் ஒரு விஷயம் சொன்னாருங்க, நான் அதை புத்தகத்தை படிக்கும்போது எமோஷனலாகவே ஆனேன். பெண்கள்லாம் இந்த நகை போட்டுக்கிறத விட்டுருங்கன்னாரு, பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கன்னாரு, முடிய வெட்டிக்கங்க, கிராப் வெட்டிக்கங்கன்னார். நாளை நீங்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், பஸ் ஏறணும், ரயில் ஏறணும், அப்போ போகிற எந்த இதுனால புடவை அவசியம் இருக்கும், பேண்ட் சட்டை போட்டுக்கணும்னு சொன்னார். ஆனால் இதுக்கு நேர் எதிராக ஒரு இயக்கம் அவர் தோழர் மதிவாணன் பேசுகிறவர் சொன்னார், சதி. 1980 சதி மாதான்னு ஒரு கோயிலை கட்டினது யாரு? ராஜஸ்தானில் சதி மாதான்னு கோயிலை கட்டினது பாஜக, ஆர்எஸ்எஸ்.
அது அந்த பொண்ணு போய் விழுவே இல்லை, இவங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டு அந்த பொண்ணு கண்டிப்பா. அது கணவனோட சேர்ந்து உடன்கட்டை ஏற்றுதல் தானே தவிர உடன்கட்டை ஏற்றுதல் தான், ஏற்றுதல் தான், கட்டாயப்படுத்தி தள்ளி விட்டுட்டு அதை பத்தி இப்ப நீங்க நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கிறவங்க யாரு? அப்போ தமிழ்நாடு என்பது இன்னைக்கு இல்லை, ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை, விஞ்ஞான சிந்தனை. கண்டிப்பா. அதுல குறிப்பாக பெரியாருடைய பங்கு இருக்கு பாருங்க, சாதாரண பங்கு இல்லை. கண்டிப்பா. அதுலயும் பாலின சமத்துவம், அந்த பாலின சமத்துவம், அதாவது எல்லாரும் இன்னைக்கு வரையில பல இடங்கள்ல திருமணங்கள் எப்படி நடக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா சீர்திருத்த திருமணத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில பிரபலப்படுத்தியது பெரியார். கண்டிப்பா. அதே மாதிரி பொதுவுடைமை இயக்கங்களும். அப்போ பொதுவுடைமை இயக்கமும் பெரியார் இயக்கமும் சேர்ந்து தான் இந்த சமத்துவம் கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்ப காலத்தில் நடத்தினாங்க. அந்த அப்படி நடத்தின அந்த போராட்டத்தை, அந்த சமத்துவ திருமணங்களை விஞ்ஞானபூர்வமாக கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து நின்று ரெஜிஸ்டர் பண்ணி அதுவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இந்தியாவில் சட்டம். ஆனால் சீர்திருத்த திருமணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சட்டம் போட்ட மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் பெரியார். அப்போ சமத்துவம் என்பது பாலின சமத்துவத்திலும் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒன்று, நான் ஒரு கல்வியை பற்றி சொல்லணும்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரிகள் மொத்தம் 74ங்க. 74ல் 36 தனியார். அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம், எவ்வளவு மக்கள் தொகை? அவங்க அங்கே மொத்தமே இருக்கிறது 35 அரசு மருத்துவக் கல்லூரி, 33 தனியார் மருத்துவக் கல்லூரி. அதே மாதிரி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் அதிகமாக இருக்கிற மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது, தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள், தலை சிறந்த பல்கலைக்கழகங்கள் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி போன்றவங்களாம் நம்ம உருவாக்குனது தான். அப்போ தலை சிறந்த கல்வி நிலையங்கள், கல்வி கொடுத்தா போதுங்க. அதை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் அடிக்கடி சொல்றாரு, எல்லாம் காணாமல் போயிடும், கல்வி தான் நினைச்சுன்னு. வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, கல்வராலும் கொல்லத்தான் இயலாது, எம்மை உலகத்தும் யாம் காணன் கல்வி போல் மம்மரருக்கு மருந்து. அதை வந்து முதல்வர் வந்து போற இடத்தெல்லாம் எல்லாம் போயிடும், ஆனா கல்வியை தான் காப்பாற்றி வைக்கும், கல்வி தான் நம்மளை காப்பாற்ற திரும்ப திரும்ப சொல்லி, பிறந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதிலிருந்து, சத்துணவு கொடுப்பதிலிருந்து, வளர்ந்த குழந்தைக்கு கல்வி கொடுப்பது, வளர்ந்த குழந்தை படிப்பதற்கு மதிவான் சொன்ன மாதிரி கல்லூரி படிப்பதற்கு வரையில், உயர்கல்வி படிப்பதற்கு வரையில் உதவி செய்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால்தான் இன்னைக்கு முன்னேறிய மாநிலத்தில் முதல் பட்டியல். அதை நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, குஜராத்தில் தான் தொழில், குஜராத்தில் தொழில் இல்லை, அதுதான் தப்பான உதாரணம். குஜராத்தில் பணக்காரர் இருக்கிறான் என்பது உண்மை. ஆனால் நம்பர் 1 மாநிலம் இந்தியாவில் மகாராஷ்டிரா தொழிலில், அடுத்த மாநிலம் தமிழ்நாடு. அதனால குஜராத்தில் பணம் இருக்கிறது, தொழில் இல்லை, அங்கே வந்து மக்கள்கிட்ட மகிழ்ச்சியும் இல்லை. கண்டிப்பாக நம்ம பேசுவோம். ரவீந்திரநாத் சார், இப்போ இன்னொரு, அதை ஏற்கனவே வட மாநிலங்கள் அனைத்து வளர்ச்சி குறியீட்டிலும் பின்தங்கி இருக்கின்றன அப்படிங்கிறதை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா திடீரென்று இப்போ அரசு வேலையில் இருப்பவர்கள் RSSலும் உறுப்பினராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு புதுசாக வந்து ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது, உத்தரவை கொடுத்திருக்கிறது. அப்போ இது இன்னும் வந்து அதை பின்னோக்கி இழுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தானே அது தெரியுது. நிறைவு கருத்தா கொஞ்சம் சுருக்கமாக. இது போன்ற, ஆமா, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற முயற்சியை கடந்த காலத்திலயும் பண்ணாங்க, வாஜ்பாய் ஆட்சி காலத்துல கூட பண்ணாங்க. அப்ப கூட கலைஞர் வந்து கண்டித்தார். அப்ப இதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இது மோசமான ஒரு திட்டம். இன்னும் சொல்ல போனா இந்த மோடி அரசாங்கம் RSS என்ன செய்யறாங்க, எல்லா அரசு நிறுவனங்களையும் கைப்பற்ற நினைக்கிறாங்க. இப்ப UPSCல இருந்து பல்வேறு அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு அரசியல் சட்டத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கூட தன்மையப்படுத்த பாக்குறாங்க, அதை வந்து கைப்பற்ற பாக்குறது மிக மோசமான முயற்சி. இதே போட்டுதான் முசோலினி பண்ணாரு இத்தாலியில. முசோலினி இத்தாலியில என்ன பண்ணாரோ அதே தான் மோடி அரசாங்கம் இந்தியாவில் பண்ணுகிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஜனநாயக அமைப்புகள் எல்லாமே தன்னுடைய ஏவல் அமைப்புகளாக மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. EDயா இருக்கட்டும், CBI இருக்கட்டும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், UPSCயா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே தன்னுடைய கிளை கழகம் மாதிரி, கிளை BJP தன்னுடைய கிளை கட்சி மாதிரி மாற்றக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இது மதச்சார்பின்மைக்கும் ஜனநாயகத்துக்கும் இந்திய அரசியல் சட்டத்துக்கும் எதிரானது. இப்படிப்பட்ட போக்கை வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பாக சார். நன்றி. 3 பேருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.